கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமாயிருக்கிறது. 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நேசம் மரணத்தை போல் வலிது. அன்பு, நேசம் அது மரணத்தை போல பயங்கர வல்லமையானது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல அது கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலயமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிது. பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? பாதாளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலை ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் பார்க்கும்போது அந்த பாதாளத்தில் அவன் ஒரு சொட்டு தண்ணியை கேட்குறான். ஒரு சொட்டு தண்ணி கூட கேட்கலாம அந்த ஐஸ்வர்யவான் ஒரு சொட்டு அதாவது விரலில் நினச்சின்னா அந்த சொட்டு நிற்காது, தண்ணி நிற்காது. ஆனால் அவன் கேட்குறது என்னென்னா, லாசரு தன் விரலினுடைய நுனியை தண்ணீரில் தோய்த்தி என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்பும் என்று சொல்லி அவ்வளவு கொடுமையான அக்கினி ஜுவாலை. ஆனால் என் கர்த்தர் என்மேல் வைத்திருக்கிற அந்த நேசம், என் கர்த்தர் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நேசம் அந்த பாதாளத்தை விட கொடுமையாக இருக்கிறது. என் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பாராட்டின இந்த நேசம், அதை நினைக்கும் போது பாதாளத்தில் இருக்கக்கூடிய அக்கினியை விட மரணத்தை விட அது கொடுமையாய் இருக்கிறது. என் இருதயத்துக்குள்ள அனல் மூண்டது, என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, என் ஆவி ஆராய்ச்சி செய்து தொய்ந்து போனது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அன்பை ஒரு ஆத்துமா தியானிக்குமே ஆனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் பரிபூரணத்தை ஒரு ஆத்துமா தியானிக்குமே ஆனால், அந்த ஆத்மாவால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என் தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், நான் சாக விரும்புகிறேன், நான் இந்த உலக வாழ்க்கையை முடித்து என் கர்த்தரோடு இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் இந்த சரீரத்தில் நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம் என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த நேசம் இருக்கிறது, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அந்த நேசம், அந்த பாசம், அவருடைய பேரன்பு, அதை தியானிக்க 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 நம்முடைய ஆவி சோர்ந்து போய்விடும். நம்முடைய ஆவி அப்படியே சோர்ந்து போயிடும். ஏதோ பாதாளத்துக்கு பயந்துக்குன்னு ஏதோ இந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது, இதை செய்யாத அதை செய்யாத, அதெல்லாம் பழைய, அது பிகினிங் ஸ்டேஜ். அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். இந்த பாவம் செய்யாத, அந்த பாவம் செய்யாத, இதை செஞ்சா நீ நரகத்துக்கு போயிடுவ, அதை செஞ்சா நீ பாதாளத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்றதெல்லாம் பழைய ஸ்டேஜ். ஆனால் கர்த்தருடைய அந்த பேரன்பை, அவருடைய வேத வசனத்தினுடைய ஆழங்களை, அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த அன்பை நம்ம நினைக்கும் போது நம்முடைய ஆவி சோர்ந்து போகிறது. காரணம், அவர் நம் மேல் வைத்த அன்பு அளவிட முடியாதது. என்ன காரணம்? தேவன் மனுஷனை பூமியின் மண்ணில் பிசைந்து
அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி அவனை ஜீவாத்மா ஆக்குனாரு. ஆனால் இந்த மனிதனை மீட்கிறதுக்காக அவர் இறங்கி வந்தாரே, கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்து அவருடைய அன்பை நமக்கு பரிபூரணமாய் வெளிப்படுத்தி கொடுத்தாரே, இந்த நேசத்தை நான் நினைக்கும் போது என்னுடைய ஆவி சோர்ந்து போகிறது. சங்கீதங்களின் புத்தகத்தில் 77வது சங்கீதம் அவர் அங்கே அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆராய்ச்சி செய்கிறார். ராக்காலத்தில் வாசிங்க பார்க்கலாம், 77:6 வாசிங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. எல்லாம் கவனிங்களேன் ப்ளீஸ். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக வேலைகளில் நம்முடைய காரியங்களை, இந்த பூமிக்குரிய இந்த காரியங்களை குறித்து நம்ம உட்காந்து என்னமோ சிந்தனையில் போட்டு குழப்பிக்கின்னு மனசெல்லாம் வலிகளோட சுத்துறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு நம்ம மேல் வைத்திருக்கிற இந்த அன்பை ராக்காலத்தில் என் சங்கீதம் என்று சொல்லுகிறார். யாருடைய சங்கீதம்? என் சங்கீதம், என் சங்கீதம். அப்படின்னா என்ன? அவருடைய இருதயம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுகிறது. சுரமண்டலத்தின் வாத்தியத்தின் இசை, கிறிஸ்துவனுடைய அந்த ரகசியத்தின் வெளிப்பாடுகள். ராக்காலத்தில் நைட்டில் தூக்கம் வரமாட்டேங்குது. நான் நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருக்கிறது. கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஒரு கிறிஸ்தவனிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் நேசத்தை நீ புரிந்து கொள்வாயா? உன்மேல் நான் வைத்திருக்கிற இந்த பேரன்பை நீ உணர்ந்து கொள்ள முடியுமா? இதுதான் தேவன் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு மாபெரும் காரியம். என் சங்கீதத்தின ராக்காலத்தில் நினைத்து என் இருதயத்தில் நான் சம்பாஷணை பண்றேன். என்னுடைய அறிவில் இந்த உலக அறிவை நன்கு அறிந்து, இந்த உலக அறிவை அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு நான் கம்பேர் பண்ணி என் ஆத்மாவுக்கு, என் இருதயத்தில் நல்லா கவனிக்கணும், என் இருதயத்தோடு நான் சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கவனிங்க, என்ன செஞ்சது? என் ஆவி என்ன பண்ணுது? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யார் இந்த இயேசுராஜன்? அவர் ஏன் என் மேல் இவ்வளவு அன்பு? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் அன்பு, அவர் பட்ட பாடுகளின் அன்பு, அவருடைய நிந்தனைகளின் அன்பு, ஏன் எனக்கு என் மேல இவ்வளவு பாசம்? அப்படியே நீங்க 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். அப்பா கவனிங்க, நேசம் மரணத்தை விட வலிது. அதன் நேச வைராக்கியம், என் கர்த்தருக்காக நான் நிற்பேன் என்பது வைராக்கியம். இந்த நேச வைராக்கியம் அது பாதாளத்தை விட, பாதாளத்தை போல அது கொடிதான் இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. என் ஆவியை நான் தொய்ந்து போயிட்டு நான் தியானிக்கிறேன், என் இயேசு ராஜாவை தியானிக்கிறேன். அவருடைய நேசம், அவருடைய பாசம். யாருங்க எனக்காக அவங்க உயிரை கொடுக்க முடியும்? கவனிங்க, எனக்காக யார் உயிரை கொடுக்க முடியும்? எங்க அம்மா எனக்கு உயிரை கொடுக்க முடியுமா? எங்க அம்மா ஒரு பாவி, எங்க அம்மாவை பாதாளம் தான் இழுத்துக்கும். அந்த உயிரை எடுத்து எனக்கு கொடுக்க முடியாது. எங்க அப்பா, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தம். கிறிஸ்து எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். அவரை நினைக்கும் போது என் ஆவி சோர்வடைகிறது, தொய்ந்து போகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. அவர் என் மேல் வைத்த அந்த நேசம், அந்த நேச வைராக்கியம், அவர் என் மேல வைத்திருக்கிற பாசம், அவர் என்னை எங்க வச்சிருக்கார் தெரியுமா? அவர் இருதயத்தில் என்னை முத்திரை போட்டு வைத்திருக்கிற. இது என்னால் கற்பனை செய்து கொள்ள முடியவில்லை. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாசம்? ஒரு வினாடி கூட என்கிட்ட நீதி இல்லையே. ஒரே ஒரு எல்லளவு கூட, ஒரு செகண்ட் அல்லது எத்தனை மைக்ரோ எத்தனை நேனோ கூட போட்டுங்க, அந்த செகண்ட்ல ஒரு வினாடி கூட என்னிடத்தில் நீதி இல்லையே. ஆனால் என்னை உமது இருதயத்திலே முத்திரையாக வைத்திருக்கிறீர். உமது புயத்தின் மேல் என்னை முத்திரையாக வைத்திருக்கிறீர். உமது இருதயத்தில் என்னை வைத்து என்னை சிருஷ்டித்தீர்.
எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர், உமது புயத்தின் மேல் என்னை முத்திரையாக வைத்திருக்கிறீர் என்பது உம்முடைய ஓங்கிய புயம். எனக்காக நீர் மரணத்தை ஜெயித்திருக்கிறீர். எனக்காக உம்முடைய இருதயத்தில் என்னை 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 முத்திரையாக வைத்து என்னை சீல் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏசப்பா, அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அன்பு நம்மை அவருடைய இருதயத்திலே முத்திரையாக வைத்திருக்கிறார். அவருடைய புயத்தில் நமக்கு முத்திரையாக வைத்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் நம்மை முத்திரையாக வைத்து அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய புயத்தில் ஜெயத்தை ஏறெடுத்து அவர் எனக்கு அந்த ஜெயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் நினைக்கும் போது என் ஆவி சோர்ந்து போகிறது. இவள்தான் மணவாட்டி. இந்த மணவாட்டி சொல்லுகிறாள், நேசத்தால் நான் சோகமடைந்திருக்கிறேன். நான் நேசத்தில் அந்த வசனம் வாசிங்க, உன்னத பாட்டின் புத்தகத்தில் அவள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறாள். வாசிங்க பார்க்கலாம், 5வது வசனத்தை வாசிங்க, 2:5. உன்னத பாட்டு 2:5 வாசிக்கலாம். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதனால் சோகமடைந்திருக்கிறேன்? எப்படி இந்த நேசம் வந்துச்சு? என் கர்த்தரை நான் தியானிக்கிற வேளையிலே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தியானிக்கிற வேளையிலே, அவர் என் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை நான் நினைக்கும் போது, அந்த நேசம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே பூர்ணப்படும் போது, அந்த நேசத்தில் நான் சோர்ந்து போகிறேன், சோகமடைந்திருக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க, யார் கூடமே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன விஷயம்? இந்த சோகம் அடைந்திருக்கிற அவங்களுடைய நினைவுகளை பார்த்தீங்கன்னா பேச்சு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுருக்கும். யாரு கூடயும் பேச பிடிக்காத அல்ல, பேச முடியாது. பேச பிடிக்கும், கேட்குறவங்களுக்கு பதிலாக சொல்ல முடியும், ஆனால் பேச நான் கவனிங்க, நான் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச முடியாது. டு நாட் ஸ்பீக், கேனாட் ஸ்பீக். அதாவது பேச முடியாதல்ல, அதாவது பேச கூடாதல்ல, பேச முடியாது. நான் சொல்றது ரொம்ப பேச முடியாது. அவங்க காரியத்தை குறித்தே பேச முடியாது, இன்னொருத்தங்க காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள அன்பு. கிறிஸ்துவினுடைய அன்பு சாதாரண அன்பு அல்ல. உட்கார்ந்து அந்த கல்வாரி அன்பை, அவருடைய வெற்றியை, ஏன் அவர் வெற்றி பெற்றார், ஏன் அவர் சிலுவைக்கு போனார், எனக்காக. அவர் இருதயத்தில் என்னை முத்திரை வைத்திருக்கிறார், அவர் கரத்திலே என்னை முத்திரையாக வைத்திருக்கிறார். அவர் சிலுவைக்கு போய் என்னுடைய மரணத்தை அவர் ஜெயித்தார் என்பதே மணவாட்டியினுடைய ரகசியம். மணவாட்டியினுடைய ரகசியம் என்னவென்றால், இந்த நேச வைராக்கியத்தை உணர்ந்து கொண்டவளாய், ஆண்டவரே, நான் பிதாவை கண்டதில்லை, நேசம் மரணத்தை போல வலிது, நான் தவிக்கிறேன், நேச வைராக்கியம் பாதாளத்தை போல அது கொடுமையாக இருக்கிறது, அதனுடைய அந்த அக்கினி ஜுவாலைகள், அதன் தழல்கள் எல்லாம் என்னை ஒன்றுமே செய்யாது. உங்கள் அன்பு என்னை அக்கினியாய், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, உமை தியானிக்கையில் அக்கினி அனல் கொள்ளுகிறது, என் ஆவி சோர்ந்து போகிறது, தொய்ந்து போகிறது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. 39வது சங்கீதம் அதில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 39வது சங்கீதம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, பாதாளத்தில் இருக்கக்கூடிய அக்கினியை விட நான் எப்போதும் உம்மை சந்திப்பேன், நான் எப்போதும் முக தரிசனத்தை நான் பார்ப்பேன். அநேக கிரீடங்கள் உம்முடைய தலையின் மேல் இருக்கிறதையா, நீர் ஜெயங்கொண்டவர், நீர் ஜெயங்கொண்டவர். நான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அது பாதாளத்தின் அக்கினியை விட, பாதாளத்தின் அக்கினி ஜுவாலையை விட கொடுமையா இருக்கிறது. நான் சோர்ந்து போகிறேன். என் இருதயம் எனக்குள்ளே, வாசிப்பாத, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் தியானம். இதுதான் மணவாட்டி யாரை தியானிக்கிறாள்? மணவாளனை தியானிக்கிறாள். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நல்லா கவனிங்க, இப்ப தேவனை நோக்கி அவள் பேசுகிறாள்.
இந்த அன்பை மாத்திரமே உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மேல் எதிர்பார்த்தார். நம்மேல் வைத்த அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய சித்தம் என்னவென்றால், கிறிஸ்துவின் இந்த அன்பு, இந்த பரிபூரண அன்பு, இந்த பரிபூர்ண அன்பு, இந்த பரிபூர்ண அன்பினாலே மாத்திரமே இந்த மகிமையை நாம் ஜெயங்கொள்ள முடியும். மறுபடியும் அந்த உன்னதப்பாட்டின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது, உன்னதப்பாட்டு 8வது அதிகாரம் 6, 7 வசனம் தொடர்ந்து இப்ப வாசிங்க பார்க்கலாம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். எங்க இருக்கிறோம் நம்ம இப்ப? அவர் கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்முடைய இருதயத்தில் நம்ம டிசைட் பண்ணி ஒரு தீர்மானம் பண்ணுவோம் பாருங்க, அந்த காரியத்தை மட்டும்தான் செய்வோம். அது பார்த்தீங்கன்னாக்கா துணிஞ்சி, கரண்ட்டுன்னு பார்க்காது, நைட்டுன்னு பார்க்காது, பகல்னு பார்க்காது, மழைன்னு பார்க்காது, காற்றுன்னு பார்க்காது, இருதயத்தில் அந்த நேசம் வந்துருச்சுன்னா இறங்கி வேலை பயங்கரமாக செய்யும். இந்த இருதயத்தில் கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறாரு. அந்த கல்வாரி சிலுவையில் அவ்வளவு அகோரமான, கேவலமான, அவமானமான அந்த சிலுவையில் அவ்வளவு அவமானத்தையும் அவர் சகிப்பதற்கு காரணம் என்ன? அவர் என்மேல் வைத்த அவருடைய இருதயத்தில் மணவாட்டியை அவர் தம்முடைய இருதயத்தில் முத்திரையாய் சீல் பண்ணி வைத்திருக்கிறார். உமது புயத்தின் மேல் அவர் ஜெயம் எடுத்து கல்வாரி சிலுவையில் செத்து சத்துருவின் தலையை உடைத்து அவருடைய ஓங்கிய புயத்தின் மேல் அவர் முத்திரையை போலவும் வைத்துக் கொண்டிருக்கிறார். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும், அதின் ஜுவாலை கடும் ஜுவாலயமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. திரளான தண்ணினா என்ன? வெள்ளங்கள் அப்படின்னா என்ன? திரளான தண்ணீர், வெள்ளம். எல்லாம் கவனிக்கணும். திரளான தண்ணீர், வெள்ளம் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாத ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜபம் பண்ண முடியாததுக்கு, வேதத்தை தியானம் செய்ய முடியாததற்கு, அல்லது பாவத்தில் விழுந்து விடுவதற்கு எல்லாம் சரியான காரணத்தை சொல்லுவோம். சரியான காரணத்தை சொல்லுவோம். ஆனால் மணவாட்டி சொல்லுகிறாள், எவ்வளவு திரளான தண்ணீர்கள் இது 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 பாவம் நிறைந்த உலகம். நான் திரும்பின திசையெல்லாம் பாவம் தான் இருக்கிறது. நீ பாவி, நீ பாவம், நீ என்கிட்ட வர, நீ அது கூடலாம் நான் பேச மாட்டேன். என் இருதயத்தில் நான் உம்மோடு சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிறேன். என் கர்த்தாவே, நான் உம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். என்னை எந்த ஒரு தண்ணீர்களும் இந்த நேசத்தை, தண்ணீர் என்பது துன்மார்க்க ஜனம், தண்ணீர் என்பது திரளான தண்ணீர், அதாவது திரளான தண்ணீர். இந்த இடத்துல திரளான தண்ணீர் என்பது, அதாவது தண்ணீர் என்பது வேத வசனத்தை குறிக்கும், கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தும், பரிசுத்த ஆவியை குறிக்கும். ஆனால் திரளான தண்ணீர் என்பது சமுத்திரம், ஜலம் அப்படின்னு சொல்றது. திரளான தண்ணீர் என்பது துன்மார்க்க ஜனங்களை குறிக்கும். ஒவ்வொரு மனுஷனும் பாவிதான். இந்த பாவிகள் எவ்வளவு எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நான் மனம் பதறி என் மாம்சத்துக்காக நான் செயல்படுவதில்லை. என் கர்த்தர், என் நேசர் என் மேல் வைத்த அந்த அன்பு, அந்த அன்புக்கு ஈடாக இது ஒன்றும் என்னை செய்யாது. திரளான தண்ணீர்கள் என் நேசத்தை அவிக்க மாட்டாது. எத்தனை வெள்ளங்கள் என் மேல் புரண்டு வந்தாலும் அது தணிக்க மாட்டாது. கவனி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:12 நாம் வாசிக்கும் போது, 17:12, ஐயோ கடல் கொந்தளிக்கிறது, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரள். அப்ப திரளான ஜனங்கள் கடல் கொந்தளிக்கிறது போல அப்படின்னு சொல்றது துன்மார்க்க ஜனங்கள். பலத்த தண்ணீர் இறைகிறது போல இறைகிற ஜன கூட்டங்களின் அமளியும் உண்டாகிறது. புரிஞ்சு போச்சாப்பா? திரளான தண்ணீர் என்பது துன்மார்கர் எவ்வளவு எழும்பி வந்தாலும் நான் எனக்காக பேச மாட்டேன், என் கர்த்தரையே நான் துதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு திரளான தண்ணீர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எவ்வளவு போராட்ட பிரச்சனை வந்தாலும், என் கர்த்தாவே
நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் ஏசப்பா, உங்கள் அன்பில் மாத்திரம் நான் இருக்கிறேன். என்ன உங்கள் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற என்னத்தை நான் கொடுப்பேன்? ஆமென். என் தெய்வம் என்னை படைத்தவர், அவர் இருதயத்தில் என்னை வரைந்தவர், கல்வாரி சிலுவையில் வந்து என்னை மீட்டெடுத்து என்னை மகிமையினால் நிரப்பின என் கர்த்தர், அவருடைய பரிசுத்த நாமம் எவ்வளவு மகிமையானது என்பதை புரிந்து கொண்டவளாய், எவ்வளவு திரளான ஆஸ்தி ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை. எவ்வளவு கோடியை கொடுத்தாலும், எவ்வளவு காசு பணங்கள், கவனிங்க, எவ்வளவு காசு பணம் எனக்கு இந்த நேசத்தை மறுதளிக்கும்படியாய் எந்த ஒரு பணம், நல்ல கவனிங்க, எந்த ஒரு பணம் 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 இன்னைக்கு கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அப்புறமா சபை ஆராதனையெல்லாம் வர முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய காரணம் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் எங்கள் வேலை அப்படி, எங்கள் சுச்சுவேஷன் அப்படி. நான் பேசுகிறது மனவாட்டிக்கு. அவங்க மனவாட்டி எப்படிப்பட்டவன்னா, என் கர்த்தருடைய அன்புக்கு ஈடாக அவர் சபை எப்பெல்லாம் கூடுதோ அவர் நாம மகிமைப்படும்படியாய் அந்த இருதயம் அப்படியே ஒரு ஈர்ப்பில், ஒரு கிரிப்பில் இருக்கும். அதாவது எவ்வளவு ஆஸ்தியை கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை. நீ எத்தனை கோடினா கொடுத்துக்க, என் கர்த்தருடைய அன்புக்கு ஈடாய் ஒன்றுமே நான் அதை நான் செயல்படுத்த மாட்டேன். என் கர்த்தருடைய அன்புக்கு ஈடாக இந்த காரியத்தை நான் செயல்படுத்துவதில்லை. அவரை மாத்திரமே நான் ஆராதிக்கிறேன். இதில் மாத்திரம் தான் நாம் ஜெயங்கொள்ள முடியும். ஆனால் திரளான ஆஸ்திகள், இன்றைக்கு பணம் பணம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அவர் சிருஷ்டித்தார் என்றால், என் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா எதில் சந்தோஷப்படுவார், ஒரு அப்பாவுக்கு எது பெருமை அப்படின்னே, எங்கள் அப்பா செஞ்சாரே ஆயிரு, எங்கள் அப்பா செஞ்சார், எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த புள்ள சொல்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்பாவுக்கு பெருமை. அவருக்கு வந்து இந்த மகா பாபிலோன் ஆகிய இந்த காசு பணம் வந்து அவருக்கு கணக்கே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த பணம் வேர்ல்டு சிஸ்டம் அது மகா பாபிலோன். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே பணத்தினால இருதயத்தில் வேதனை கொண்டு இன்னைக்கு கெபிகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் ஓடி ஒளிகிறார்கள். அவர்களுக்கு போஜனம் இல்லை. என்ன போஜனமே இன்னைக்கு பணத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. வேலைக்கு போனதுன்னா பிழைக்க முடியும், சர்ச்சாவது இதுவாகுது, சாமியெல்லாம் இருக்கிறாரு தான், நேரம் கிடைக்கும் போது சாமியை போய் தேடிக்கோ, போய் பணத்தை போய் முதல்ல தேடு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, அது காலகாலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் கவனிங்க, இந்த பணம் என்பது, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிடலாம். இனி எல்லாருடைய மனமும் எதில் இருக்குன்னா பணம். இங்கே நேசம் இல்லை. ஒரு எவ்வளவு திரளான ஆஸ்தியை கொடுத்தாலும் இந்த நேசத்தை நான் வந்து அவிக்க முடியாது, அதுக்கு வந்து அசட்டை பண்ணப்படும் என்பதுதான் சத்தியம். கவனிங்களேன், இன்னைக்கு பணத்தை மையமாக வச்சு தான் வாழ்க்கையே அமைகிறது. நம்முடைய வாழ்க்கை தரம் எதை வைத்து அமைகிறது என்றால் பணத்தை மையமாக வைத்து. இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பணத்தினால, இந்த பணம் ஒடுக்கின போது அவர்கள் தங்கள் தேசங்களையே விட்டுட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஓடிவிட்டார்கள். கவனிங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாம் தியானம் செய்தோம். தேவன் உன்னைக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. உன் சத்துருக்களை நீ ஆளுகை செய்வாய். உன் தாயின் பிள்ளைகளை உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பணத்தின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் பதறுகிறது. மனதில் துக்கம். பணம் இல்லை. ரெண்டாவது பெருமை. நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னா அப்படியே லிங்க் ஆகி வருது. இதுக்கு என்ன காரணம் என்றால் மீதியானிய ஆவியும் அமலேக்கிய ஆவியும் கிழக்கத்தி புத்திரருடைய ஆவியும். இந்த ஆவி என்ன செய்து, இது என்னது அப்படின்னா இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை
ஜெயங்கொண்டவள் தான் மணவாட்டி. எல்லாம் கவனிக்கணும், எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு பண பிரச்சனை, பணம் தான் இன்னைக்கு பேஸாக இருக்குது எல்லா குடும்பத்திலையும். சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், இந்த மீதியான் என்பது பொருளாதார அந்தி கிறிஸ்து, அமலேக்கு என்பது அரசியல் அந்தி கிறிஸ்து, கிழக்கத்தி புத்திரர் என்பது மத அந்தி கிறிஸ்து. இந்த அரசியல், பொருளாதார, மதம் என்பதுதான் மனிதன். இதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. மனுஷன் நம்முடைய ஒவ்வொரு லைஃப்பும் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய உனக்கு பொருள் தேவை, ஆமேனா, பணம் தேவை. அதான் மீதியானுடைய ஆவி. உங்கள்கிட்ட காசு இருக்குது. இப்போ எப்போ கவனிங்க, இது வரைக்கும் காசில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், உண்மையா இல்லையா? இந்த மீதியான் அப்படின்னா யாருங்க? எப்பெல்லாம் காசை வச்சு நம்ம திட்டம் போடுறோமோ அவங்க தான் மீதியான். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? நான் மணவாட்டியை பற்றி பேசின்னு இருக்கிறேன். எப்போ எல்லாம் காசை யார் கையிலலாம் காசு இருக்குது? எல்லார் கையிலும் காசு இருக்குது. இதுதான் மீதியானிய ஆவி. இந்த மீதியானிய ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பணத்தின் நிமித்தமாய் நம்மளை என்ன பண்ணணும்னா அப்படியே பயங்கரமாக சேதப்படுது. இன்றைக்கி சர்ச்சுக்கு வருவாங்க ஜனங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கவலையும் வேதனையும் குறைவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த மூணும் பிரிக்கவே முடியாது. நல்லா கவனிக்கணும், இந்த மூணையும் பிரிக்கவே முடியாது. மதம், அரசியல், பொருளாதாரம். இப்போ இந்த அரசியல் என்பது அமலேக்கு. இந்த அமலேக்கு யார் அப்படின்னா உன் பெருமை. யார் பெருமை? உன் பெருமை. எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சிக்க முடியுதுன்னா புரிஞ்சுங்க. அமலேக்கு என்பது உன் பெருமை. நீ நினைச்சதை சாதிக்கணும்னா உனக்கு பொருள் வேணும், அது மீதியான். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டியூன் பண்ணி பண்ணுறது என்னதுன்னாக்கா கிழக்கத்திய புத்திரர். இதுதான் மதம். மதம் என்பது பயங்கரமான ஒரு வஞ்சகம், அது உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ இன்னைக்கு பொங்கல், கவனிங்களா, இன்னைக்கு பொங்கல், எல்லாரும் பொங்கல் கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் என்பது என்னன்னா மதம். மதம் அது என்ன செய்யணும்? இப்படி தான் பொங்கல் வைக்கணும், இப்படி தான் இந்த நாளில், இந்த நாளில் செய்யணும், இப்படி தான் அந்த பொங்கலை பண்ணணும், அந்த பொங்கலுக்கு இதெல்லாம் செய்யணும் என்கின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா, இதை செய்யும்போது உனக்கு அது பெருமையை உண்டாக்குகிறது. இந்த பெருமையை உண்டாக்குறது தான் அமலேக்கு. இதை நீ செயல்படுத்துறதுக்கு தான் மீதியான், அதுதான் பொருளாதாரம். இன்னைக்கு கூட பாருங்களேன், நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நாள் அதுவுமா நீ என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சர்ச்சில் இருக்கிறதுங்களும் சொல்லும். பார்த்துக்கிறீங்களா? இந்த பாருங்க, யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் பணத்தை வச்சு வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்கிற கை தூங்க. நீங்கள் தாங்க மீதியானி ஆவி. நீங்கள் தான் மீதியான். நீங்கள் இப்போ சபைக்கு வருவீங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு வேர்ல்டு சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, ஒன்றையும் பக்காவாக திட்டமிட்டு இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடிமைப்பட்டு போய் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இதுதான் என்னதுன்னா இந்த கிழக்கத்திய புத்திரருடைய ஆவி. இந்த கிழக்கத்திய புத்திரருடைய ஆவி தான் எல்லாருக்குள்ளேயும் இந்த உலக வழக்கம்னு ஒன்று இருக்கும். உலக வழக்கம், கர்த்தரை நம்ப மாட்டாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அனுபவம். இந்த மதம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், உலகம் பொங்கல் கொண்டாடுது, உனக்கு என்னத்துக்கு அப்படி துடிக்குது? உலகம் பொங்கல் இது அதுன்னு ஓடுது, நீ எதுக்கு செலிப்ரேட் பண்ணி? இது பாரு, சரியாக கரெக்டாக இந்த மத ஆவி என்ன பண்ணுன்னா, இந்த பொங்கல் நேரத்தில் உலகம் என்னென்னலாம் செய்யுதோ அதை அப்படியே செய்யும். கரும்பு தொன்னும், பூசணிக்காய் மேலே மைண்டு போவோம். அப்புறமா இன்னொன்று என்ன இருக்குது, மாட்டு பொங்கல்னா காளையை அடக்க பார்க்கும். அப்படியே உள்ள அப்படியே இதுதான் மதம். இதை வெளிப்படுத்துறது எது அப்படின்னா அமலேக்கு. அது உன் பெருமை. தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த அந்தகாரத்தின், அதனால்தான் இன்னைக்கு
இந்த உன் வாழ்க்கையில் இன்னைக்கு கண்ணீர், கவலை, வேதனை வருவதற்கு காரணம் என்னன்னா, இன்னமும் நம்ம ஆட்கள் கிட்ட இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் வேலை செய்து கொண்டிருக்கிறது சபையில் இருக்கிற ஜனங்ககிட்டையும். நீ தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் செத்துட்டு அடக்கம் பண்ணிட்டு உயிரோடு எழுந்து பிள்ளைங்களை கரெக்டாக ஊருக்கு அனுப்புவீங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை கரெக்டாக உங்கள் சொந்தக்காரெலாம் கூப்பிடுவாங்க, ஊருக்கு வாங்க பிள்ளைங்க, நாங்கள் இன்றைக்கி நல்ல, ஏன்னா உலகத்தாண்டு இருதயம் பண்டிகை கொண்டாடுது. அப்படிங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டுட்ட பிற்பாடு யூதர்களுக்கு தான் தேவன் பண்டிகையை கொடுத்தார். ஏன்னா அந்த பண்டிகையினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, குமாரன் வெளிப்பட்ட பிற்பாடு பண்டிகைலாம் ஒன்றும் இல்லை. அந்த பண்டிகையினுடைய நோக்கமே கிறிஸ்து தான். பண்டிகை யார் அப்படின்னா இயேசு. ஆனால் உலகம் என்ன செய்யுதுன்னா அப்படி ஆப்போசிட் பண்ணி இதை பண்ணுது. இந்த பாருங்க, எல்லா விஷயம் கவனிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். எல்லாம் கவனிங்க. ஒருத்தர் சில பேர் காலையில் எழுந்துக்குவாங்க, சில பேர் 6 மணிக்கு எழுந்துக்குவாங்க, சில பேர் 5 மணிக்கு எழுந்துக்குவாங்க, சில பேர் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் ஒருத்தருக்கு என்னென்ன, அதாவது அவங்களுக்குன்னு நிறைய வழிகளை வச்சுருப்பாங்க. அது மதம். அவங்களுக்குன்னு ஒரு வேர்ல்டு சிஸ்டம், அது மத பாபிலோன். இந்த மத பாபிலோன் அந்த மதம் என்ன செய்யும் அப்படின்னா, சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் ஒரு அரசியலை நடத்தும். நான் இப்படி தான், என் கேரக்டர்னா இப்படி தான், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ண, எல்லாருக்கும் ஒரு வழியை வச்சுன்னு மற்றவங்களை கிண்டல் அடிக்கும். ஐயா அவங்க பாரு எப்படி துணி போடுறாங்க பாரு, ஐயா அவங்களுக்கு துணி போடவே தெரில பாரு. நல்லா கவனிங்க, அவங்களுக்கு பேச தெரில பாரு. அதுதான் மதம். இந்த மதம் என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுடைய அறிவை பொறுத்து இந்த கீழ்திசை புத்திரர் என்பது ஒரு வேர்ல்டு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்போ கிறிஸ்து ஆவியாக இருக்கிறாரா? ஆமேனா? கர்த்தரே ஆவியானாரா? மாம்சம ரத்தமோ? இப்போ மாம்சம ரத்தம் இருக்கிற நாம தான் இந்த மீதியான். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த மீதியானுடைய ஆவியை, நமக்குள் இருக்கக்கூடிய இந்த மீதியான், அமலேக்கு, இந்த கீழ்திசை புத்திரருடைய இந்த ஸ்பிரிட்டை மணவாட்டி மட்டுமே ஜெயித்தவள். இந்த மணவாட்டி கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பிலே பூர்ணப்பட்டவள். இப்போ நம்ம அத்தனை பேருமே கையில் காசு இருக்குது, நம்மளை காசுக்கு அடிமைப்பட்டதே அதுதான் மீதியானுடைய ஆவி. பணத்தின் நிமித்தமாய் நம்முடைய மனதுக்குள்ளே கலக்கம் ஏற்பட்டு பணத்தை எடுத்து தாறுமாற செலவு பண்ணி பணத்தை வச்சுக்கின்னு நான் என்ன செய்யலாம் மூளை அறிவு யோசிக்குது, அதுதான் மீதியானுடைய ஆவி. இந்த மணவாட்டி அவருடைய நேசத்தினாலே இந்த மீதியானை, இந்த அமலேக்கை, இந்த கீழ்திசை புத்திரர், கிழக்கத்திய புத்திரர், கீழ் திசை என்றால் கிழக்கு திசை, இந்த ஸ்பிரிட் இவர்கள் இது 3 ஒன்றா செயல்பட்டுக்கினே இருக்கும். நீ செய்யறதுக்கு எல்லாமே ஒரு பேஸ் இருக்கும், ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம், அந்த ஒரு போதகம், அதுதான் மத பாபிலோன், அதுதான் மத அந்தி கிறிஸ்து. இந்த மத அந்தி கிறிஸ்து என்ன செய்யறான்னா, அந்த சட்டத்தின் மூலமா தனக்கு பெருமையை உண்டாக்குகிறான். அவன் பெருமையை உண்டாக்கணும்னா அவனுக்கு பணம் தேவை. ஆக கையில் பணம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ளுமே இந்த மீதியானிய ஆவி அலைகழிக்கும். உன் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இந்த பொங்கலை போய் நல்ல நாள்னு கிறிஸ்துவ சொல்கிறாங்க. இன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுறோன்னா, சில சபைகளில் பொங்கல் கொண்டாடலாம், ஏன்னா அது அறுவடை பண்டிகை, பைபிளில் அறுவடை. அடா, எதுக்கு அந்த ஒரு அது தேவன் சொல்லிக்கிறாரா? அப்போ பொங்கல்னு பைபிள் எழுதி வச்சுக்கிறாரா? அவருக்கு சொல்ல தெரியாதா? அவருக்கு நீ எதுக்கு சாயம் பூசுற? இது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறது, எல்லாத்துக்குமே நீ என்ன செய்வேன்னா உனக்கு ஒரு போதகம் இருக்கும். இதை இப்போ நாங்கள் வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காட்டினேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொருளாதார குறைவு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய இந்த கிருபையை சார்ந்து கொள்ளாமல், என் கர்த்தர் எனக்காக ஜெயம் எடுத்து, என் கர்த்தர் அவருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், அவர் ஜெயம் கொண்டது எனக்கான ஜெயம், கர்த்தருடைய பட்டயம், அது கிதியோனுடைய பட்டயம். இதுதான் மணவாட்டின் அபிஷேகம். கர்த்தர் ஜெயம் கொண்டது எனக்காக. அப்படின்னு எல்லாம் கிருபை. என் கையில் காசு இருக்கிறதும் ஏசப்பா கிருபை. இவள் தான் மணவாட்டி. நான் சம்பாதிச்சேன், நான் என் செலவு பண்ணுறேன், இதுதான் மீதியானி ஆவி. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த பண விஷயத்திலேருந்து போராடி வெளியே வர முடியாதுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிருபையை சார்ந்திருக்கவில்லை,
அவர்கள் தங்களை சார்ந்திருக்கிறார். அதான் மீதியானுடைய ஆவி. நீ தான் மீதியான். இந்த மீதியானுடைய ஆவி பொல்லாத ஆவி. இது இந்த பணத்தின் நிமித்தமாய், பணத்தின் மூலமாய் அநேக காரியங்களை நீ உன் தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கின்னு பெருமை அடையிறது. அமலேக்கு பெருமை அடையிறது. என்கிட்ட இந்த பணத்தை வச்சு நான் இதெல்லாம் பண்ண தெரியுமா? இப்போ ஒரு பண்டிகைனா என்னங்க? பண்டிகைனா என்ன? ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு பொருளை வாங்கி ஏதோ ஒன்று செய்யணும். இதான் பண்டிகை. உலகத்தை இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா? அது முற்றிலும் தேவனுக்கு ஆப்போசிட். பண்டிகை அப்படின்னா கிறிஸ்து இயேசுதான் பண்டிகை. அவர் வந்துட்ட பிற்பாடு இன்னைக்கு நிறைய சபைகளில் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறோம், அப்புறமா கூடார பண்டிகையை கொண்டாடுகிறோம் அப்படின்லாம் சொல்லி இன்னைக்கு பேக்கில் தள்ளுறாங்க. அது யூதர்களுக்கு கிறிஸ்துவை காண்பித்தார். பண்டிகையினுடைய பூரணம் கிறிஸ்து. நாட்களையும் மாதப்பிறப்புகளையும் பார்க்கிறீர்களே, இவைகள்லாம் வருங்காலத்திற்கு அடையாளமாய் தேவன் கொடுத்தார். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லி கொடுத்தார். நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் உங்களுக்குள்ள இந்த பண்டிகையை, நீங்கள் உங்கள் பண்டிகையை கொண்டாடுவதுன்னா உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கிறது. ஏங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்கு, உங்கள்கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்தை நான் சம்பாதிச்ச பணம்னு சொல்லி போயிட்டு செலவு பண்றீ. அதுதான் மீதியானிய ஆவி. அதனால தான் இன்னைக்கு கடன் பிரச்சனை. நீ ஓடி ஒளியிறியே, கடன் கொடுக்க முடியாம ஓடி ஒளியிறியே. இந்த மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கத்திய புத்திரரும் வந்து உன்னை அப்படியே சங்காரம் பண்ணி உன்னை பயங்கரமா அந்த கோதுமை விளையிற நேரத்தில் உன்னை எடுத்துட்டு போயிடுறாங்களே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மூணும் பிரிக்கவே முடியாது. இதை ஜெயங்கொள்ள போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், மணவாட்டி யார்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அவர் கையிலே உருவின பட்டயம் இருக்கிறது. அவர் கில்காலிலே, எரிகோவின் சமனான வெளியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கோதுமையை, அந்த தேசத்தினுடைய வெள்ளாண்மையை, கொழுமையை புசித்த உடனே உருவின பட்டயம். இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஜீவவாசல் ஜெப வீடு தீர்க்கதரிசி என்று பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசின்னு. இந்த வருஷத்துல புது வருட ஆராதனையில கர்த்தர் உருவின பட்டயம் என்பது நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அமெரிக்கா பத்தி எரிஞ்சுங்குது. அவர் உருவின பட்டயம் நம்ம பேசிட்டோம். கர்த்தர் அங்கே நியாயந்திருக்கிறார். அமெரிக்க தேசம் பில்டிங், அதாவது ஏதோ மரம் எல்லாம் பத்தி எரிஞ்சதுன்னா கூட பரவாயில்ல. இந்த பில்டிங் பத்தி எரியுது, கான்கிரீட் பில்டிங் பத்தி எரியுது. ட்ரம்ப் சொல்றாராம், அணுகுண்டே போட்டிருக்கலாம் பொழுது என் தேசத்தின் மேலே, அந்த அளவுக்கு சேதம். லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா மாகாணம் எல்லாம் காட்டு தீ அணைக்க முடியாமல் பத்தி எரிஞ்சு நாசம் ஆயங்குது. உருவின பட்டயம் அவர் கையில் இருக்கிறது. அந்த பட்டயம் எனக்கானது என்று யார் சொந்தம் கொண்டாடுறாங்களோ, இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றது என்னை மீட்கிறதுக்காக. யார் ரத்தத்தையும் என் மாம்சத்தையும் மீட்கிறதுக்காக. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போடுவோம் நம்ம. இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. இதுதான் மீதியானிய ஆவி. இதை மணவாட்டி மட்டுமே, இந்த ஸ்பிரிட்டை ஜெயித்தவள் யார் என்றால் மணவாட்டி. இதை ஜெயித்தவள் தான் வருகைக்கு போறார். இவ தான் மணவாட்டி. இது எப்படி செயல்படுதுன்றத முதல்ல பேஸ் எது அப்படின்னா, இந்த கிழக்கத்திய புத்திரர், கீழ்திசையார். எடுத்து வாசிங்க போகலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். ஏசாயா 2:6 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்கள் கீழ்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியமா இருக்கிறார்களே. எல்லாம் கவனிங்க. இந்த கீழ்திசையார் என்பது கிழக்கத்திய புத்திரர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொழுமையை அழித்தவர்கள் யார் சொல்லுங்க? கிதியோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொழுமையை அழித்தவர் யார்? மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். கிழக்கத்திய புத்திரர் கீழ்திசை என்பது கிழக்கு திசை, ஈஸ்ட்வேர்டு. கிழக்கத்திய புத்திரர். இந்த கிழக்கத்திய புத்திரருக்கு போதகம், மாம்ச போதகம். எல்லாம் கவனிங்க. எல்லாரும் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்கெல்லாம் இப்படி தான் இதை செய்யணும், அப்படி தான் இதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த போதகம் ஓடிக்கினே இருக்கும்.
நல்லா கவனிங்க. நாள் பார்க்கிறவர்களாகி ராவு காலம், யமகண்டம், நாள் நட்சத்திரம், எதிர யார் வராங்க, அஞ்சனம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இவங்க பைபிள்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. சிந்தனை இரவில் தியானத்தோடு இருந்து அந்த இருதயத்தில் அனல் கொண்டு மனவாட்டியோடு போகிற மனவாட்டியாக மாறுகிற அந்த அனுபவம் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்குன்னு ஒரு போதகம் இருக்கிறது. மாம்ச கீழ் திசை யாருக்குள்ள போதகம் இருக்கிறது. இந்த போதகம் தான் சட்டம். சட்டம், அந்த சட்ட திட்டங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். பொங்கலை போய் நல்ல நாள் நின்னுவீங்க, தீபாவளியை போய் நல்ல நாள் வருதுன்னுவீங்க. உலகத்தான் பசங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஏமா 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 எனக்கு போய் மோளம் வேணும், அந்த போகிக்கு நல்லா மோளம் அடிக்கிறாங்க அந்த பசங்கள்லாம். நீ என்ன பண்ணுவ, போய் மோளத்தை வாங்கி தான் பையனை கொடுத்துட்டு அந்த பையனை நாசமாக்குவேன். நான் யாரையும் சொல்லலை, நிறைய கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி தீபாவளி வந்து துப்பாக்கி வாங்கி கொடுத்து இதெல்லாம் பெரிய குற்றமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் பேசுறது மனவாட்டிக்கு பேசுகிறேன், லாஜிக்லாம் பேசக்கூடாது. நல்லா உதாரணத்தெல்லாம் கவனித்துக்கொள்ளுங்களேன். அதே மாதிரி உங்கள் ரட்சிக்கப்படாத இருக்கிற உங்கள் சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், இன்றைக்கி என் சொந்தக்காரெலாம் என் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களாம் அனுப்பிச்சு நீங்கள் தான் வரமாட்டேங்க, பிள்ளைங்க அனுப்பிச்சு பிள்ளைங்க தள்ளி விட்டுருது. அவருடைய போதகம் இதுதான் கீழ் திசை, இதுதான் மத அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி. இவங்க பேசுவாங்க பாருங்க, அவங்க அவ்வளோ லாஜிக் பேசுவாங்க. கம்முன்னு வாயை பொத்தின்னு இருக்கணும் பாவம் நான்லாம். நல்லா கவனிங்க. இப்போ உலகத்தை இப்போ நம்ம நல்லா பாட்டெலாம் பாடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணி உட்காந்துருப்பான். ஒரு உண்மையான மனவாட்டியின் அபிஷேகம் இருக்கிற உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க அந்த ஜனங்களுக்காக. ஆண்டவரே என்னப்பா இந்த மாதிரி போயிடுச்சுன்னு. இன்றைக்கும் இந்த பொருளாதாரத்தில், நம்முடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு வேதனை வலிகளுக்கு காரணம் பேசே இந்த மத அந்தி கிறிஸ்து. இவன் என்ன செய்வான் அப்படின்னாக்கா, இவன் கீழ்திசை, இவனுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் அவன் சட்டத்தை பேசி இவன் போதகத்தை காட்டி அவன் என்ன செய்வான்னா பெருமை கொள்ள பார்ப்பான், ஆட்சி செய்ய பார்ப்பான். இதை செய்ய, நீ இதை பாருங்க, இந்த போதகத்தை செய்யணும், அதை செய்யறது ஆர்டர் கொடுக்கணும். இதுதான் அமலேக்கு. அமலேக்கு என்பது என்ன என்றால், தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிர்த்து நின்றவன். இந்த அமலேக்கு சாதாரண ஆவி அல்ல. இப்போ வரான அந்தி கிறிஸ்து வரப்பாரான் பற்றி ஐரோப்பிய ஐக்கியத்தில், அவன் தான் அமலேக்கு. இந்த அமலேக்கை பூஸ்ட் பண்ணி அவனுக்கு நல்லா பூஸ்ட் கொடுக்கறது எதுனாக்கா, வரப்போகிற கள்ள தீர்க்கதரிசி. இவன் என்ன, இந்த அமலேக்கு என்ன செய்ய போறான், மீதியானிய ஸ்பிரிட்டு, இந்த உலகத்துடைய பொருளாதார எக்கனாமிக்கை அவன் கையில் வச்சுக்கின்னு யூரோவை உலகம் முழுக்க கொடுக்க போகிறான். இன்றைக்கும் பணத்தினால்தான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அது சறுக்கல். பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கிடலாம், நீ எல்லா சந்தோஷத்தையும் வாங்கிடலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட உலகம். ஆனால் இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகள், நான் பேசுறது உண்மை கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த பைபிள் சட்டத்தை உன் மைண்டில் வச்சுட்டுனா உனக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்படாது. இந்த கிழக்கத்திய உன் புத்தியை நீ சொல்லு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சத்தியத்தை ஏதாச்சும் ஒன்று கேட்டால் ஒன்று தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் இங்கே போனோம் சர்ச்சுக்கு, நாங்களாம் அங்கே போனோம் சர்ச்சுக்கு, நாங்களாம் இங்கே, எதுக்கு உனக்கு இவர்கிட்ட போனோம் அவர்கிட்ட போனோம், போய் என்ன உனக்கு பிரயோஜனம்? தேவனுக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய சந்ததி. கவனிங்க, இந்த அமலை அடுத்தது கவனிங்க. இந்த கிழக்கத்திய புத்திரன் என்பது அதாவது கள்ள தீர்க்கதரிசி. இவன் என்ன பண்ணுறான்னா, யாரை வந்து பூஸ்ட் பண்ணி மேலே தூக்கி வைக்கிறான்னா, அமலேக்கை, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை. இந்த அமலேக்கு எப்படிப்பட்டவன் என்றால், எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 14, 15, 16 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். எல்லாம் கவனிங்க, யார? கர்த்தர் இந்த அமலேக்கை வானத்தின் கீழே அவன் பேர் இல்லாதபடிக்கு சங்காரம் பண்ணுவார், அவனை வெட்டி அக்கினி கடல்ல போடுவார். தொடர்ந்து வாசிக்கும் போது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம். அப்ப அமலேக்கை சிங்காசனத்தில் யாரை உட்கார வச்சிருக்கிறாரு? தேவன். சொல்லுங்கப்பா, சிங்காசனத்தில் யாரை உட்கார வச்சிருக்கிறாரு? தேவன். தம்முடைய குமாரனை. ஆமென். தேவனே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உன்னதமானவர், அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர்.
அந்த சிங்காசனத்தில் கிறிஸ்து கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் சிலுவையிலே பலியாக்கினவர். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ மகிமை என்றென்றைக்கும், நல்ல கவனிங்க, மகிமை என்றென்றைக்கும் யாருக்கு செலுத்தினார்? கிறிஸ்து தேவனுக்கு செலுத்தினார். ஆனால் இந்த அமலேக்கு எனக்கு பெருமை. என்னை பற்றி யாருன்னா பேசிட்டீங்க, நான் சும்மா விட மாட்டேன். இதுதான் அமலேக்கு, எனக்கு விரோதமாய், எனக்கு அப்படின்றது பாரு. இந்த பூமியில் ஆட்சி செய்யும் இது, எனக்கு, நான், என். இதுதான் அமலேக்கு. காரணம் இல்லாத பகை, முகாந்தரம் இல்லாமல் கிறிஸ்துவை பகைத்து சிலுவையில் ஆணியடித்து கொன்றது தான் அமலேக்கின் ஆவி. இது என்ன செய்யும்னா, இப்ப இந்த மண்ணில் 1000 வருட அரசாட்சி செய்யும்படி தேவன் யாருக்கு கொடுத்துக்கிறாரு? கிறிஸ்துவுக்கு கொடுத்துக்கிறாரு. உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு வாய் திறக்கிற? இதுதான் அமலேக்கின் ஆவி. இந்த அமலேக்கின் ஆவி தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக செயல்படுவது. இது காரணம் இல்லாத பகை, முகாந்திரம் இல்லாத பகை. அதுதான் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம், அது 25 வாசிப்பா. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். இதுதான் அமலேக்கு. காரணமே இல்லாம என்னை பகைச்சாங்க. நீ இன்னொரு மனுஷனை நீ பகைக்கிறதுக்கு எதை நீ படைச்ச? இதுதான் காரணம் இல்லாத பகை. இதை பாருங்க, உன்னுடையதே கூட இருக்கட்டும், மற்றவங்களை பகைக்கிற, இதுதான் அமலேக்கு. அப்ப அமலேக்கு வேலை செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள கீழ்திசை புத்திரின் போதகம் இருக்கிறது. போதகம் எங்கே நிறைந்திருக்கிறது. ஆக இந்த அமலேக்குக்கு பெருமை வரணும்னா பொருளை அனுபவிக்கணும். அமலேக்குக்கு பெருமை வரணும், எதை அனுபவிக்கணும்? பொருள் அனுபவி. இதுதான் மீதியானிய ஆவி. இந்த மீதியானிய ஆவி தான் என்னதுன்னா, பொருளாதாரத்தை நம்ம தோல் மேலே சுமத்தி, நல்லா கவனிங்க, உனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை நம்பாமல் பணத்தை நம்பி இந்த அமலேக்கு தனக்கு பெருமையை உண்டாக்கும்படியாய் பணத்தின் மேலே மையமாக வச்சு தான் மாம்ச பலத்தை நம்பி நான் வேலை செஞ்சேன், நான் இதை செய்தேன்னு சொல்லக்கூடிய இந்த மீதியானிய ஆவி, இதுதான் நம்முடைய தோளில் மேலே வச்சு பணத்தை வச்சு பிளான் போட வச்சு நம்முடைய மனசை சீரழிக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும், நல்லா கவனிங்க, பணம், எல்லாம் கவனிங்க, எல்லாம் சொல்லு. உன் பண தேவையாக இருக்கட்டும் அல்லது பணத்தை நீ கையில வச்சுக்கின்னு திட்டம் போறதா இருக்கட்டும், அது நுகத்தடி. கிருபை ஒன்றே பூரணமானது, கிருபை ஒன்றே நான் வாழ்வது, கிருபை நல்ல நிற்கிறேன் என்று உணர்வதே மனவாட்டி. இந்த மீதியானிய அமலேக்கிய கீழ்திசை புத்திரரை ஜெயங்கொள்ள வேண்டுமே ஆனால் அதுக்கான வழியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நேசரின் அன்பு. கவனிங்க, எல்லாம் ஒரு விஷயத்துக்கு புரிந்து கொள்ளுங்க. மீதியானியர் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். எல்லாரும் சொல்லாமா? அவர்கள் சுமந்த நுகத்தை, பணம் என்கின்ற இந்த பொருளாதார பாபிலோனுக்குள்ள உன் தோல் மேல நுகத்தொடியை வச்சுட்டு, ஐயோ எனக்கு இவ்வளோ தேவை இருக்கே, எனக்கு இவ்வளோ பணம் வேணுமே. உன் சிந்தனை ஒரு வினாடி கூட கிறிஸ்துவின் பக்கம் திரும்பாதபடிக்கு, எனக்கு இவ்வளோ பணம் வேணுமே, இந்த மாதம் சம்பளம் வரும், இதை வச்சு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு இவ்வளோ காசு வரும், இந்த காசை வச்சு இப்படி பண்ண போகிறேன். இந்த நுகத்தடியில் எத்தனை பேர் இன்னைக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறீர்கள்? நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடிக்கிறான் அவன், ஆலோட்டி அவன் கோலை கையில வச்சுக்கின்னு மிலாற்ற வச்சு அடிக்கிறான். பணம் 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 பணம். உன் சிந்தனையை தான் சொல்றேன். ஆமென். எல்லாம் கவனிக்கணும். இதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு மாபெரும் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த மீதியானுடைய ஆவி, இந்த பணம் இருந்தால் மாத்திரமே உன் பேரை நீ பெருமைப்பட்டு, அது அமலேக்கு. ஏன் உன் பேரை நீ பெருமைப்படுத்தணும்னா, கீழ்திசை புத்திரர் உனக்கு ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். உன் வழி, உனக்குன்னு ஒரு வழி. இது மூணும் பாருங்க. உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் ஒரு ஆதிவாசி கிட்ட போங்களேன், அவன் என்ன செய்வான்னா, ஏதோ ஒரு பண்டிகை ஏதோ ஒன்று கொண்டாடுவான்.
அவன் ஏதோ ஒரு பொருளை வச்சு கொண்டாடுவான். ஆமேனா, பொருளை வச்சு கொண்டாடுவான். கொண்டாடிட்டு அந்த பொருள் மீதியான் அதை செய்யும்படி செய்வது அமலேக்கு. அந்த இப்படிதான் செய்யணுன்ற எண்ணம் தூண்டினது கீழ்திசை புத்திரர். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த 3 செயல்பட்டுக்கினே இருக்கும். ஏதோ ஒரு பொருள், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு மனுஷனாலும் கூடாது. கர்த்தர் இன்றைக்கு இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை ஜெயித்தவளே, இந்த இஸ்மவேலை ஜெயித்தவளே மணவாட்டி, அவளே வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். ஆமென். எப்படி ஜெயிக்கிறது? ஒரே ஒரு ரகசியம். 300 பேரை கொண்டு அந்த 300 பேர் தண்ணீரை நக்கி குடித்து, நாய் போல, அதான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிக்கணும், நாய் போல தண்ணீரை நக்கி குடித்து ரத்தத்தை, அதாவது என் மாம்சம் செத்தது. இந்த மீதியான், இந்த அமலேக்கு, இந்த கீழ்திசை புத்திரர் செத்தார். என் கையில் தான் பணம் இருக்குப்பா, என்னை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவ நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு சமாதானமாக இருக்கும். உன் தோல் மேலே இந்த நுகத்தடியை வச்சுட்டு பணம் 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 பணம். குடிகாரனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கையில் காசு இருந்தால் போய் குடிப்பான். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது வீட்டில், மொத்தத்தில் எனக்கு பணம் தேவை. இன்னைக்கு எதை ஒன்றா இதை விற்றுட்டு நீ சம்பாதிக்கிற சம்பாதித்தை வச்சு நீ திட்டம் போடுறியே, அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எல்லாம் உங்கள் கிருபைப்பா. அவருடைய கிருபையை சார்ந்திருப்பதே மணவாட்டி. அவருடைய கிருபையில் நீங்கள் இருக்கிறோம். இந்த மீதியானிய ஆவி தான் உன் தோல் மேலே வச்சு உன்னை அடித்து, பணம் பணம் உன்னை அடிச்சு, எப்போ பார்த்தாலும் பணம் நினைப்பே, பணத்தை பற்றியே பிளான். காரணம், அமலேக்கு உன்னை எப்படி செய்ய வைக்கிறான்? கிழக்கத்திய புத்திரன் உன்னை தூண்டுகிறான். இப்போ கர்த்தர் என்ன செய்தார் என்றால், 10ஆம் அதிகாரம், எசேயா புத்தகம் 10வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல். சொல்லுங்க, மீதியானியர் வெட்டுண்டது. சொல்லுங்க, மீதியானியர் வெட்டுண்டதுப்பா. ஓரேபையும் அப்புறம் சேபாவையா, அவன் 96 அந்த பிரபுன்னு சொன்னேன். ஓரேப் அப்புறம் சேபா. எது வாசியத? நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். சேபு சேபு. ஓரேப் என்றால் அண்டங்காக்கா, சேப் என்றால் ஓனாய். கர்த்தர் வெட்டினார் அவர்களை. எல்லாருமே சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய நினைவுகள், ஏமா எவ்வளோ பணம் வச்சிருந்தா நீ இந்த பூமியில் நிலையாக உயிரோடு வாழ்ந்துருவ? எவ்வளோ பணம் தான் நீ என்னன்னைக்கு நிலைத்திருப்ப? சொல்லு பார்க்கலாம். எத்தனை கோடி வச்சிருந்தாலும் ஒரு நாள் மண்ணுக்கு போப்பாரு. கர்த்தர் சொல்றார், இந்த மாயை நம்பி ஏமாந்து போயிடாத, என்னை நோக்கி பார். ஆமேன்னு சொல்லுங்க. உன் தோல் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த நுகத்தடி, உன் தோல் மேலே நுகத்தடியை வச்சுட்டு ஒரு கொம்பை எடுத்துட்டு மிலாரை எடுத்துக்கிட்டு உன்னை அடிச்சு 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 பணம் 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 பணம்னு உன்னை நடத்துகிற இந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் இன்றைக்கு வெட்டுகிறார். அவரே சொல்லுங்களேன். வெட்டி அவன் தலையை வீழ்த்துகிறார். இந்த ஓரேபு கன்மலை அண்டையிலே 25 மீதியானியர் 2 அதிபதிகள் ஆகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும், சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேபு என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கர் என்ற கிதியோனுக்கு கொண்டு வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஒரே ஒரு வழி, இந்த மீதியானியரை கர்த்தர் வெட்டுகிறார். கிதியோன் என்றால் வெட்டுபவர் என்று அர்த்தம். நல்லா கவனிக்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிங்க. இப்போ ஏசாயா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 26. ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி, எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால், இது மணவாட்டினுடைய அபிஷேகம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அபிஷேகத்தினால மட்டுமே இந்த மீதியான், அமலேக்கு, கிழக்கத்திய புத்திரர் என்கின்ற உனக்குள்ள செயல்படுகிற இந்த வல்லமையை முறிக்க முடியும். இது ஒரு அந்தகாரத்தின் ஆவி. இது வரைக்கும் புரிஞ்சு போச்சா?
யார் கையெல்லாம் பணத்தை வச்சுன்னு பிளான் போடுறீங்க? நீங்கள் தான் மீதியான், இவங்க தான் தேவனுக்கு எதிரானவர்கள். அந்த பெருமை, அந்த மூஞ்சிக்கு பெருமை வருதில்லை, அந்த பணத்தை வச்சடியே ஒரு பெருமூச்சி விடுவோம் பாருங்க, அதுதான் அமலேக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள திட்டம் போடுவோம் பாருங்க, அதுதான் கீழ் திசை புத்திரர். இப்போ கவனிங்க, இதை ஜெய கொள்றதுக்கு கத்த சொல்ல வெட்டி எல்லாருமே வெட்டுவார். இந்த ஓரேபு சேபெல்லாம் வெட்டுறாரு. அதே போல் சேபாவையும் சல்முனாவையும் கிதியோன் ஒரே வெட்டில் வெட்டி அந்த தலையை வெட்டி வீழ்த்துகிறார், ஜெயம் எடுக்கிறார். இப்போ கவனிக்கணும், ஒரே ஒரு காரியம்தான், இந்த அமலேக், இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய இந்த ஆவியை ஜெயங்கொண்டவள் தான் மணவாட்டி. அதனால தான் மணவாட்டி வருகையில் போனதுமே அந்தி கிறிஸ்து வெளிப்படுறான். ஆமென் சொல்லுங்க. ரகசிய வருகை வந்த பிற்பாடு தான் உபத்திரவ காலம் வரப்போகிறது. ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காமல் அந்தி கிறிஸ்து வர முடியாது. எல்லாம் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லார் கையிலுமே கொழுமையான கோதுமை இல்லை, ஆனால் கிதியோனின் கையிலே மாத்திரம் கொழுமையான கோதுமை ஆகிய கிறிஸ்துவின் ஜெயம் இருக்கிறது. அதனால் தான் கிதியோனை தேடி வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், வானத்து பணியினாலே பூமியின் கொழுமையாகிய அந்த கோதுமையை அவர் திராட்சை ஆலைக்கு பக்கத்தில் அவர் போரடிக்கிறார். அப்போ கர்வாலி மரத்தண்டையில் வந்து அவர் நின்று பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, எங்களை ஏது ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களை எகிப்து புறப்பட பண்ணவில்லையா? அவர் மேலே வைத்த விசுவாசம். ஆமேன். எங்கள் கர்த்தர் எங்கள் பிதாக்களை அழைத்து கொண்டு வந்தார், எங்கள் கர்த்தர் கைவிடாதவர், எங்கள் கர்த்தர் எங்களை காக்கிறவர், எங்கள் கர்த்தர் எங்களை சாட்சியாக நிறுத்துகிறவர் என்கின்ற சத்தியத்தை பூரணமாய் அறிந்தவர் இந்த கிதியோன். அதனால கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. எந்த பலத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயங்கொள்ள முடியும் என்றால் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைப்போமே. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு எதுனா பண்ணிட்டோம், நேற்று பண்ணாரு, இன்னைக்கு ஒரு அற்புதம் பண்ணிட்டோம், இன்னைக்கு துட்டு கொடுக்கட்டும், இதுலயே தான் துட்டு. எங்களை நடத்துறீங்களே ஆண்டவரே, அதுதான் என்னுடைய பலம், ஃபர்ஸ்ட் பலம். நல்லா கவனிங்க, கிறிஸ்து கிதியோனுக்குள்ள இருந்தார் என்பது முதலாவது. இரண்டாவது, இந்த கிதியோன் நல்ல பலத்தோடு இருக்கிறார், கர்த்தர் செய்த நன்மைகளிலே அவரை துதிக்கிற துதி அவருக்குள்ள இருக்கிறது. மூன்றாவது, அவர் பணியை குறித்த ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பணி தான் தேவ ரகசியத்தில் தான் இந்த தோல், மயிருள்ள தோலை நாங்கள் தரித்து கொள்ள முடியும். இந்த மயிருள்ள தோல் என்பது நீதியின் வஸ்திரம், இது தரித்து கொள்ள இந்த ரகசியத்தை இவர் பெற்றிருந்தார். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, எத்தனை பேரை கொண்டு ரட்சிப்பேன்? 300 பேரை கொண்டு ரட்சிப்பேன். இந்த 300 என்பது தேவனே என் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து தேவன். தேவ பக்தியின் ரகசியமே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை மணவாட்டி அறிந்த ரகசியம். அவள்தான் முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் ஜெயம் எடுத்தது எனக்காக. அவர் கையில் இருக்கிற பட்டயம், அவர் கையில் இருக்கிற உருவின பட்டயம் என்னுடைய பட்டயம். நான் தான் ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இருக்கிறேன், என் தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வந்து மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று அவர் ஜெயம் எடுத்தார். அவர் கையில் இருக்கிற பட்டயம் என்னுடைய, நான் தான் ஜெயம் எடுக்கணும். அவர் தேவகுமாரன், அவர் தேவனிலே கலந்தவர். இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவனுடைய வார்த்தையானவர். இந்த 300 என்பது என் இயேசு தேவன். இவளே மணவாட்டி, நக்கி குடித்தவள் தண்ணீரை, தேவ வசனத்தை அவள் நக்கி குடி, ஒரு நாயை போல நக்கி குடி. நாய் செத்தவர்களின் ரத்தத்தை நக்கி குடித்தது. ஆக இந்த மாம்சத்தை சாகடித்தவள். அல்லேலூயா. மாம்சத்தை சொல்லு, மாம்சத்தை சாகடித்தவள். அவள் ஒரு நாயாக. என் விரோதி யாருங்க? என் மூஞ்ச நான் வெறுக்கணும், என் அசைவனா? இதுதான் மணவாட்டி. ஆமேனா? சரி, எப்படி இவ ஜெயிக்கிறா? ஒண்ணுமில்லை, இடது கையில் ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும், வலது கையில் எக்காலமும். நல்லா கவனிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இப்போ சேபாவையும் ஓரேபையும் சேபையும் தலையை வெட்டணும். அதே போல சேபாவையும் சல்முனாவையும் தலையில் வெட்டணும். அதே போல
சுக்கோத்தின் மனுஷர் பெனுவேலின் மனுஷரை முள்ளுகள் நல்ல கீறி அவருக்கு புத்தி வர பண்ணணும். இவைகள் எல்லாம் ஜெயம் எடுக்கணும்னா கவனிங்க, அந்த பானை என்பது சுயம் மரணம். மரித்தவர்களை போல எல்லாரும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் எரியப்பட்டேன். அப்போ உடைந்த பாத்திரம் என்பது மரணம். என் மாம்சத்தை மரிக்க செய்ய வேண்டும். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அந்த வசந்த வாசிக்க போல அந்த பானையை உடைக்கிறது. சங்கீதம் 31 12 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுதும் சொல்லுங்க, எப்படி மறக்கப்பட்டேன்? முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். ஆக அந்த உடைந்த பாத்திரம் என்பது ஜீவபலி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பலி? மகிமை எல்லாம் ஆவியா இருக்கிற என் தேவனுக்கு இந்த விக்கிரகத்துக்கு கிடையாது. ஆக அந்த பானையை உடைச்சா தான் அந்த பானைக்குள்ள இருக்கிற தீவெட்டி என்பது தான் ரட்சிப்பு. ஒரு ரட்சிப்பை நான் தீவெட்டியை போல விளங்க செய்வேன். ஏசாயா 62:1 வாசிங்க. ஏசாயா 62:1 வேகமா வாங்க. ஏசாயா 62:1 சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதின் நீதி பிரகாசத்தை போலவும் அதின் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும். அப்ப ரட்சிப்பு எரிகிற தீவட்டி என்பது என்னது? ரட்சிப்பு. எதன் ரட்சிப்பு? மாம்சத்திலிருந்து என்னை ரட்சித்தவர். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இப்ப நியாயாதிபதிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19-20 வசந்த வாசிங்க பார்க்கலாம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின் கிதியோனும் அவனோடு இருந்த 400 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்து மரித்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டுட்டேன். யாரை என்ன பெருமைப்படுத்த கூடாது. நான் செத்து போயிட்டேன். மகிமையெல்லாம் யாருக்கு? என் தேவனுக்கு. 20 வசனம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள், நல்லா கவனிக்கணும், தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். காரணம் தமிழ் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இடது கையில் என்ன இருக்கு? இடது கையில் என்ன இருக்கு? தீவட்டி. தீவட்டி என்பது எரிகிற தீவட்டி என்பது சத்தியம், ரட்சிப்பு. சத்தியம், ரட்சிப்பு. வலது கையில ஊதும் எக்காலம் என்பது ராஜாவை மகிமைப்படுத்தி ராஜாவின் ஆளுகையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கையில உருவின பட்டயம் இருக்கிறது. ஆக இடது கை என்பது ரட்சகர். நல்லா கவனிக்கணும், ரட்சகர். ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டின் புத்தகத்தில் மணவாட்டி சொல்லுகிறாள். எடுத்து வாசிங்க போல 2ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாருக்கும் புரியலையா? மணவாட்டியால மட்டும்தான் அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்க முடியும். கரங்களை ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து என் மணவாளன். கிறிஸ்துவின் கையில் இருக்கிற பட்டயம் என்னுடைய பட்டயம். அவருடைய மனைவி ஆகிய என்னை மீட்கிறதற்காக என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்த பட்டயம் அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது என்பது, தலை என்பது நம்முடைய சிந்தையில ஜெயம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எனக்கு ஆவியின் சிந்தையை கொடுத்து என்னை ரட்சித்தார். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். இடது கை என்பது சிருஷ்டித்த கரம், வலது கை என்பது மீட்ட கரம். ஆமேனா? அவருடைய வலது கரம் ஓங்கி இருக்கிறது. 118வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமேன் சொல்லுங்க. ஆக வலது கையில எக்காலம் என்பது அவருடைய ஆளுகை. ஆக மணவாட்டினால மட்டுமே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயங்கொள்ள முடியும். நேசத்தால் சுகமடைந்திருக்கிறேன் என் ஆண்டவரே.
இந்த பணத்தை குறித்த சிந்தனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமே ஆனால், இந்த பணத்தின் நிமித்தமாய் நீ படுகிற இந்த பாடிலிருந்து, இந்த பணத்தினுடைய அந்தகாரத்திலிருந்து, இந்த பணத்தினுடைய நுகத்திலிருந்து, இந்த பொருளாதாரத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டுமே ஆனால், அது உனக்கு மணவாட்டியினுடைய அபிஷேகம் வேண்டும். கிருபை ஒன்றே நம்புகிறவளே மணவாட்டி, ஆண்டவரே உமது இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது என்பது, என்னை சிருஷ்டித்தீர், என்னை ரட்சித்தீர், நீரே என்னை சிருஷ்டித்தீர், என்னை ரட்சித்து விட்டீர், உமது வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுவது என்னை அவரோடு கூட அந்த சீயோன் எருசலேமில் ஆளுகைக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த சீயோன் எருசலேமுக்குள்ள நம்மை அணைத்து கொண்டு அவருடைய இடது கையில், அங்கே அவர்கள் இடது கையில் தீவட்டி இருந்துச்சு, வலது கையில் எக்காலம் இருந்துச்சு. அதுதான் மணவாட்டிங்க சொல்லுகிறார். அங்கே வாசிக்க பல 4வது வசனம் வாசிக்க 2:4 வாசியேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விருந்து சாலைக்கு, ஒவ்வொரு வாரமும் சபை கூடும் போதெல்லாம் நாங்கள் திருவிருந்து எடுக்கிறோம். என்னை விருந்து சாலைக்கு அவர் அழைத்து கொண்டு போனார். என்மேல் படர்ந்த அவருடைய வெற்றியின் கொடி, அவர் ஜெயமெடுத்த கொடி நேசமே. அவர் என் மேல அன்பு வைத்து, அவர் என்னை தம்முடைய இருதயத்திலே முத்திரையாகவும் அவருடைய புயத்திலே முத்திரையாகவும் என்னை தரித்து கொண்டு, எனக்காக அந்த அகோர சிலுவையில், அந்த கோர சிலுவையில் என்னுடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். எனக்கு திருவிருந்து கொடுக்கிறார். வார வாரம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து திருவிருந்து எடுக்கிறேனே, அது ஜெயம். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசம். அவர் எனக்காக உயிரை கொடுக்கும்படியாய், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் மாம்ச இரத்தம் அல்ல, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். என் மேல் படர்ந்த அவருடைய நேசம், என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசம். அவர் என்னை அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து வரச் செய்தது எது? நேசம், அன்பு. ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டோம்னா காத்துன்னு பார்க்க மாட்டோம், மழைன்னு பார்க்க மாட்டோம், எதுன்னு பார்க்க மாட்டோம், ஓடுவோமே இறங்கி. என் கர்த்தர் என்னை மீட்க வந்தாரே, அவருடைய நேசம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரே, அவருடைய நேசம். ஒவ்வொரு நாளும் சபை கூடி வரும்போதெல்லாம் நான் ராபோஜன் எடுக்கும் போது, என் கர்த்தாவே நீ ஜெயம் எடுத்திருக்கிறீர், நீர் எனக்காக சிலுவையினுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்தீர், ஒருவரும் வைத்திருந்த புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டீர், நீர் 3வது நாளில் உயிரோடு எழுந்து தம்முடைய அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்தீர், அப்போஸ்தலர் பார்த்து கொண்டிருக்க நீர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறீர், வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறீர். இந்த அமலேக்கை வெட்டி வீழ்த்துகிறேன். அவருடைய கொடி, பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த ஜெயக்கொடி எனக்கானது. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இவளே மணவாட்டியால மட்டுமே இந்த மீதியான், இந்த அமலேக்கு, இந்த கீழ்த்திசை புத்திரனுடைய வல்லமைகளை ஜெயிக்க முடியும். அவருடைய நேசம், அவருடைய நேசம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்னை சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வந்தார், என்னை ராபோஜனம் செய்யும்படி என்னை சபையில் வைத்திருக்கிறார். நான் ராபோஜனம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய வெற்றியை கொண்டாடுகிறேன். ஆமென். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நான் நேசத்தால் சோகமட. அவரை நினைத்து 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 நான் சார்ந்து போனேன். என் கர்த்தருடைய அன்பு என்னை இந்த பணம் என்கின்ற அந்த மீதியானிய வல்லமையிலிருந்தும், பெருமை என்கிற இந்த அமலேக்கின் வல்லம், இந்த மூஞ்சி, இந்த கீழ்திசை புத்திரனுடைய மாம்சிக பிளான், என் தாத்தா, என் பாட்டு, இந்த வேர்ல்டு சிஸ்டம், என் ஃப்ரெண்டுங்க சொல்லி கொடுத்த உலக வழக்கம், இதிலிருந்து விடுதலை ஆகும்படியாய் அவர் ஜெயம் எடுத்தார். எனக்காக அவருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். அல்லேலூயா. அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. என் தலையை மீட்டு கொண்டார். சிசராவின் தலையை உடைத்த யாகேல் எனக்கு மீட்பை கொடுத்தார்.
அவருடைய வலதுகை என்னை அணைத்து கொண்டது. அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் என்னுடைய வலதுகை என்னை அணைத்து கொண்டது. காரணம், அவருடைய மணவாட்டி என்பவள் யார்? அவருடைய பிரியம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவளே மணவாட்டி. அவள் மட்டும்தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயம் கொண்டு பணத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். இல்லைன்னா பணத்தை வச்சுக்கின்னு நீ பிளான் போட்டு உட்காந்துருப்ப. இப்போ கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இந்த சத்தியத்தை நடத்தின்னு வராருன்னா, சம்திங் வில் ஹேப்பன். பி கேர்ஃபுல் அண்ட் பி ரெடி. மீட் யுவர் பிரைட். ஹalleluya. பிரைட் க்ரூம். ஹalleluya. ஆமெனா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவன் நம்மில் மகிமைப்படுவாராக. எடுத்து வாசிக்கலாம் உன்னத பாட்டின் புத்தகம். நல்ல கவனிங்க. உன்னத பாட்டின் புத்தகம் 10வது வசனம் 7:10 வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 7:10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த மணவாட்டி? இடது கையில தீவட்டியும் வலது கையில எக்காலமும். நல்லா கவனிக்கணும். இவள் கையில் இருக்கிற தீவட்டி எல்லாமே சொல்லுங்க, பானையை கீழே போட்டு உடைத்து அதிலிருந்து வெளிச்சத்தை எடுத்தவள். ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகளும் தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவங்க எண்ணெய் தனியாக தீவட்டி தனியாக எடுத்துன்னு போறாங்க, கையில தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. ஆனால் மணவாட்டி மாம்சத்தை பலியாக்கி தனக்குள்ள ரட்சிப்பை வெளிப்படுத்தினவள். புரிஞ்சு போச்சா? இப்ப அவங்க புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை என்பது கைவிடப்பட்டவர்கள். அவர்கள் மணவாளுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள் தனித்தனியாக எடுத்துக்கின்னு. ஆனால் மணவாட்டி என்பவள் தன்னுடைய மாம்சத்தை உடைத்து ரட்சிப்பினுடைய அந்த பூர்ண ரட்சிப்பு, அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ரட்சித்தார். கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்பதை உணர்ந்தவளே மணவாட்டி. ஆக என்னுடைய மாம்சத்தை பலியாக்கி இந்த பானையை உடைத்து செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஒருத்தர் கூட என்னை பெருமையாக பேசக்கூடாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே. அவமானம் நிந்தை தான் மணவாட்டி. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாசில உட்கார்ந்தார். அல்லேலூயா. இந்த மணவாட்டி தான் தன்னுடைய பானையை உடைத்து அவள் தீவட்டியை வெளிப்படுத்தினவள். ஆனால் அவர்களோ தீவட்டி தனி எண்ணெய் தனியாக வச்சுக்கிறாங்க. புத்தி உள்ளவங்க வச்சுக்கிறாங்க, புத்தி இல்லாதவங்க எண்ணெயே வச்சிடல. ஆமென். மணவாட்டி யார்? நான் என் நேசருடையவள். அல்லேலூயா. நான் என் நேசருடையவள். ஆமெனா. ஏன்? அவர் பிரியம் என் மேல இருக்குது. அவர் இருதயத்தில் என்னை தரித்திருக்கிறார். நான் அவரை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள். என் பிரியமே, நீ மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறாய். காரணம், என் நேசத்தை நீ அறிந்து கொண்டாய். உனக்காக கல்வாரி சிலுவையில் நான் சிந்தின ரத்தத்தின் வல்லமையை நீ புரிந்து கொண்டாய். இந்த ஒரு மகிமைக்குள்ள போனதான் பணம் உங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். பணம் இன்றைக்கு உங்களை ஆளுகை செய்கிறது. அது மிலாற்றை வைத்து உங்களை அடிக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த மிலாற்றை அந்த நுகத்தை உடைத்து போட்டு அந்த மிலாற்றை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவன் தலையை வெட்டினார். கரங்களை தயவு சொல்லாமா? சபை வருகைக்கு ஆயத்தப்பட்டு விட்டது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார், சாட்சி கொடுக்கிறார். கரங்களை தயவு சொல்லாமா? தேவன் தம்முடைய மணவாட்டிக்காக செய்த அந்த ஜெயத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வல்லமை உடையவர். அதான் ஓரேபு கன்மலை ஆண்டில் நடந்தது போலவே அந்த மீதிலே வெட்டி வீழ்த்துகிற மகிமையின் கர்த்தர் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமாம். அவள் மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறாள். யார் இவள்? இவள் யார்? இவள் ஜெயங்கொண்டவள். தன்னுடைய பானையை கீழே போட்டு உடைத்து விட்டு அந்த வெளிச்சத்தில் எக்காலம் ஊதினவள். தேவன் பார்க்கிறார், மணவாளன் பார்க்கிறார். உமது நேசத்தினுடைய அந்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. உடைய நேச வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. அவர் எப்படி சொல்லுகிறார்? 6வது அதிகாரத்தில் 8 வாசிங்க பார்க்கலாம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அல்லேலூயா. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவள் ஒருத்தி? அவள் புறா. அவளுக்கு புறா கண்கள் இருக்கிறது.
அவள் என்ன செய்கிறாள்? இந்த கள்ள புருஷனை பார்க்காமல், எந்த கள்ள புருஷன்? இவளுடைய முன்னாடி புருஷன் செத்து போயிட்டான். இந்த மூஞ்சிக்கு 1008 பேர் என்ன காரி துப்புனா கூட தொடச்சி போட்டு, எப்படி இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கமே. இதுதான் மணவாட்டி. ஒரு சின்ன வார்த்தை சொன்ன கூட புஷ்குன்னு மூஞ்சி போயிடும் பாருங்க. அதுதான் அமலேக்கின் ஆவி. இதை ஜெயங்கொள்ளனா மணவாட்டியால் மட்டும்தான் ஜெயங்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த ஜெயத்தை, அவருடைய பட்டயத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? மணவாட்டிக்காக. மணவாட்டிக்காக கிரயம் செலுத்துவதே மணவாளனுடைய பொறுப்பு. ஒரு மணவாட்டிக்காக மணவாளன் தான் என்ன செலுத்தணும்? கிரயம் செலுத்தணும். அப்போ கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபைக்காக தம் உயிரை கொடுத்திருக்கிறார். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி, அந்த ஒருத்தி அவருடைய பார்வை, அவளுடைய பார்வை, அவருடைய ஆத்துமா பார்வை, என் நேசரே, என் நேசரே, எனக்காக உயிரை கொடுத்தவரே, எனக்காக உயிரை கொடுத்தவரே, என் ஜீவனை மீட்டவரே, இந்த விக்கிரகத்தை நான் வெறுக்கிறேன். இந்த மகிமைக்குள்ளே வருகிறவள் தான் மணவாட்டி. ஆக இந்த மீதியானிய அமலேக்கிய இந்த கிழக்கத்திய புத்திரனுடைய அந்தகார வல்லமைகளை மேற்கொள்கிறவள் புறா, அவள் உத்தமி. அவர் சொல்கிறார், அவள் தன் பிள்ளைக்கு, அவள் தன் பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும். எப்படி அவ? சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படைகள் போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? பரலோகமே, இந்த பிரபஞ்சமே, தேவ தூதர்களே, அவர்களுக்கு முன்பதாக இந்த மணவாட்டியை பார்த்து கம்பீரிக்கிறார் மணவாளன். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும். சந்திரன் என்பது, சந்திரனை போல அழகு என்பது கிருபை, சூரியனை போல பிரகாசம் என்று சத்தியம். இந்த சத்தியத்தில், கிருபையின் சத்தியத்தில் பூர்ணப்பட்டவளாய் தன்னுடைய பானையை உடைத்தவள், தன்னுடைய மாம்சமாகிய மண்ணை, நான் ஒரு மண் என்பதை உணர்ந்தவள், தன் மண் பாண்டத்தை உடைத்தவள், தனக்குள் இருந்த ரட்சிப்பின் தீவட்டியை வெளியே காண்பித்தவள். யார் இவள்? இவள் சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசம் உடையவளாய் கொடிகள் பறக்கும். அல்லேலூயா. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே. அவருடைய வெற்றி கொடி வைத்திருக்கிறார். அந்த வெற்றி கொடி என் மேல் வைத்த நேசம். நான் அவரை நேசிக்கிறேன். கொடிகள் பறக்கும் படைகளாய், ஒரு பெரிய சேனையோடு, ஒரு பெரிய சபையோடு இவள் ஜெயங்கொண்டவளாய், இவள் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த மீதியானையும் இந்த அமலேக்கையும் இந்த கிழக்கத்திய புத்திரியும் ஜெயங்கொண்ட இவள் யார்? பரலோகமே, இந்த பிரபஞ்சமே ஆச்சரியத்தில் பிரமிக்கிறது ஜெயங்கொண்ட சபையை பார்த்து. இந்த ஜெயங்கொண்ட சபையை பார்த்து இந்த பரலோகமே எப்படி வர்ணிக்கிறது? இவள் கிருபையிலும் சத்தியத்திலும் பூர்ணப்பட்டவள். கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், அவள் கெடியும் உள்ள கம்பீரமாய், அவள் அருணோதயம் போல உதிக்கிறாள். அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? கிறிஸ்து அருணோதயத்தை போல உதித்தார். மணவாட்டியும் அருணோதயத்தை போல உதிக்கிறாள். காரணம், இவள் ஜெயங்கொண்டவள். எப்படி ஜெயங்கொண்டவள்? எதில் ஜெயங்கொண்டவள்? ஒரே ஒரு காரியம், அவர் சிலுவையில் பலியானது எனக்காக. அவரோடு நான் செத்தேன். ஆமேனா. கர்த்தருடைய பட்டயம், அவர் மேல் அடித்த ஆணி என்னுடைய ஆணி, என் மேல் அடிக்கப்பட்ட ஆணி. அவரோடு நான் செத்தேன் என்பது இந்த மகிமையின் அன்பு, இந்த நேசம், அவர் என் மேல வைத்திருக்கிற இந்த பாசம். இந்த அன்புக்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன்? அவர் நமக்குள்ளே இந்த வல்லமை, கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய வெற்றி கொடி, அந்த வல்லமை நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும்போது, கொலோசியர் 1 அதிகாரம் 28-29 வாசிங்களேன். கொலோசியர் 1:28-29. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எல்லாம் கவனிங்க.
கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? ஒரு பெரிய படை, ஜீவவாசல் ஜெபவீடு என்கின்ற ஒரு சேனையை. எந்த மனுஷனுக்கும் உபதேசம் மட்டுமே நம்மை வருகையிலே கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம், டாக்ட்ரின் வெளிப்படணும். ரிவீல்டு த டாக்ட்ரின். இந்த வெளிப்பாடுகள் உள்ள வர வர எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக, எப்படி தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய், வாசிப்பா 29, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எப்படி பிரயாசப்படுறேன்? போராடி. எப்படி? 300 பேரோட நாயை போல தண்ணீரை நக்கி குடித்து, ஒரு கையில பானையும் பானைக்குள்ள தீவெட்டியும் வைத்து, ஒரு கையில எக்காலத்தை வைத்துக் கொண்டு நடு ஜாமத்துல, நடு ராத்திரியில, முதல் ஜாமத்தில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாம்சத்தை போட்டு உடைத்து இந்த தீவெட்டியை வெயிலே வைத்துக் கொண்டு போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு கையில தீவெட்டியும், ஒரு இடது கையில தீவெட்டியும், வலது கையில எக்காலத்தையும் வைத்துக் கொண்டு போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த மீதியான் அமலேக்கு கிழக்கத்திய புத்திர வல்லமைகளை நிர்மூலமாக வெட்டி வீழ்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு வறுமை வந்தா என்ன பிரிச்சிடுமா? நாசமோசம் வந்தா நான் வாயை திறந்து எனக்காக பேசிடுவேனா? நான் தான் செத்து போயிட்டேனே. துன்மார்க்கம், துரோகம், தேவதூதனே வந்து என் புத்தியை மெஸ்பரிசம் பண்ணாலும் போடா, என் கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளே விற்றிருக்கிறார். அவரே என் ரட்சகர், அவரே என் சிந்தை, அவரே என் உயிரிலே கலந்தவர், அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு எல்லாம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மீதியானிய அமலேக்கே கிழக்கத்திய புத்திராகிய இந்த இஸ்மவேலர்களுடைய வல்லமையை மேற்கொண்டவராய் ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரத்தில் இந்த ஒரு மகிமை வெளிப்படுத்துகிறார். 36 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கரங்களை தட்டி அல்லேலூயா. மனவாட்டியே, மனவாட்டி சபையே, உன் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நேசத்தை நீ உணர்ந்தவளாய், அவர் அன்பை உணர்ந்தவளாய். அல்லேலூயா. ஆண்டவரே, நேசம் மரணத்தை போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல வலிதாண்டவரே. உம் மேல வைத்திருக்கிற நேசம், உமது அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? எது பிரிக்க முடியும்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ? இல்லை, என்னது? ஜான் வயிற்றுக்கு சர்ச்சை விட்டுட்டு, ஜபம் மண்டத்தை விட்டுட்டு, பைபிள் வாசிக்கத்தை விட்டுட்டு ஓடி 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 உமது அன்பில் நான் வாழணும் ஆண்டவரே. நான் பசியில் பட்டினியில் கிடந்தாலும் உம்மோடு உறவாடுகிற அந்த உறவு இருக்கிறது, அந்த அன்பு எனக்கு ஒன்று போதும் ஆண்டவரே. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவ இருக்கிறோமே. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? இவளே மனவாட்டி, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவின் பட்டயம். இது கிதியோனுடைய பட்டயம். அவருடைய ரட்சிப்பினாலே நாங்கள் ஜெயங்கொள்ளுகளா இருக்கிறோமே. ஆமெனா, அல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டதென்று நிச்சயித்திருக்கிறேன். சத்தியமாய் சொல்லுகிறேன். என் இருதயத்தில் என் கர்த்தர் இருக்கிறார். அவர் சமூகத்தை விட்டு என்னால் நீங்க முடியாது. எது என்ன ஒரு அன்பை விட்டு பிரிக்கும்? என்னால் ஜெபிக்க இருக்க முடியாது, என்னால் தூங்க முடியவில்லை. அவரை நினைக்கும் போது என் ஆவி சோர்ந்து போகிறது. அவருடைய அன்பு எனக்குள்ளே பயங்கரமாய் அனல் கொள்ளுகிறது. எது என்னுடைய என் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கும்? இந்த அன்புல நீங்க போனீங்கன்னா பணத்தின் நிமித்தமாய் உங்களை உங்கள் தோல் மேலே வச்சு உங்கள் தோல் மேலே வச்சு உங்களை நாசப்படுத்தி மிலாட்டினாலும் ஆலோட்டினாலும் உங்களை துன்பப்படுத்துகிற எல்லா துன்பத்திலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அன்பை யோசிங்க.
அப்பா எதுவும் உங்கள் அன்பை விட்டு என்னை பிரிக்காதப்பா. உங்கள் வார்த்தை ஒன்று போதும். உடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக. என் நேசரே, உடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக என்பது அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒன்று போதும். இந்த வார்த்தையை வைத்து நான் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நான் பூரணப்படுவேன். ஆக இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி நாம் ஜெயங்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு வழிதான், நம்முடைய நேசரின் நேசம். அவர் நேசம் என்மேல் இருக்கிறது, அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. நான் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது, அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. எதுவும் என் மனசை சஞ்சலப்படுத்தாது. எந்த நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு பட்டினியாக இருக்கவும் தெரியும், நான் பரிபூர்ணப்படவும் எனக்கு தெரியும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இதுவே இந்த மீதியானிய அந்தி கிறிஸ்துனுடைய ஆவியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயங்கர மகிமையின் வல்லமை. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலிகள் வேதனைகள் இருக்கும்னா அது வேற யாரும் இல்லை. உன் கையில் பணம் இல்லை, உனக்கு பெருமை இல்லையே, நான் போட்ட திட்டங்களை என்ன கருத்து, இவைகள் தான் உன்னை நாசப்படுத்துது. நீ வேதம் வாசிக்க ஆரம்பித்து உன் மணவாளன் உனக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு சபைகளில் வேணாம்ல வரதட்சணை பற்றியில் பேசவே மாட்டேன், தைரியமாக இருங்க. இல்லை கவனிங்க, என் மணவாளன் எனக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். அவர் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? அதுதான் அன்பு. அங்கே தான் அன்பு இருக்குது. என்ன வந்தாலும் நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஏசப்பா. இரவும் பகலும் உங்கள் சமூகத்திலே விழுந்து கிடப்பேன். அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஆமேனா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். இனி எந்த ஒரு மனக்குழப்பமும் உங்களுக்கு வராது. கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கலாமா?